Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பத்துலு வர இந்த முனிசிபாலிட்டிக்காரங்க வேலையை ஒழுங்கா செய்யறதே இல்லடா. எப்படி திறந்து போட்டு எனக்கு என்னன்னு போயிருக்காங்க பாத்தியா பத்துலு? இது எவ்வளவு ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. உள்ள யாராவது விழுந்துட்டாங்கன்னா ஆமா மோட்டோ, இது நிச்சயமா அவங்களோட அலட்சியம் தான். என்ன பண்றது? நம்மளோட வேலை இல்லாம இந்த வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, என்னங்க இப்படி சேரும் ஜகதியமா வந்து நிக்கிறீங்க? ஓஹோ, நீங்க இதுக்கு முன்னாடியே டிரைனேஜுக்குள்ள விழுந்துட்டீங்களா? இந்த முனிசிபாலிட்டிக்காரங்க ஒழுங்கா வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. பாவம், நீங்க எங்க இருந்தோ வந்து அதுக்குள்ள விழுந்துட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது? சரி சரி விடுங்க, பக்கத்துல தண்ணி இருக்கு, வாங்கி மூஞ்சி கழுவுங்க. இருக்கு இது ரொம்ப சரியா இருக்க. பாத்தியா, திரும்பவும் யாரும் இதை திறந்து போட்டு போயிருக்காங்கடா. வர யாருக்குமே வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல. மோட்டோ நில்லு, இந்த மேன்மேலிய முடியல மோட்டோ, இல்லனா மறுபடியும் யாராவது விழுந்துருவாங்க. அவங்கள விடக்கூடாது, இதையும் மூடிட்டாங்க. ஆமா, அவங்களாலதான் ரெண்டாவது தடவை சேத்துல விழுந்துட்டோம். டீ கடைக்கார அண்ணாச்சி, கொஞ்சம் சட்டு போட்டுன்னு சுட சுட சமோசா சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு பாப்போம். உடனே எடுத்துட்டு வர மாட்டோம். அப்படி என்ன அவசரம் உனக்கு? இவ்வளவு வேகமா எங்க இருந்து ஓடி வரீங்க? அட டீ கடைக்கார அண்ணாச்சி, இப்பெல்லாம் புர்புரி நகரத்துல எதுவுமே ஒழுங்கா இல்ல பாத்துக்கோங்க. என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என்னாச்சுப்பா? என்கிட்ட சொல்லுப்பா, நான் பாத்துக்கிறேன். சில இடத்துல மேன் ஹோல் திறந்தே இருக்குதுப்பா. அதுல விழுந்து சேரும் ஜகதியமா வந்து என் முன்னாடி நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா என்னைய அடிக்க வராங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்தா இன்னொன்னு திறந்து இருந்தது. சரி, நமக்கு என்னன்னு விடாம அதையும் இழுத்து போட்டு மூடிட்டு இப்பதான் இங்க ஓடி வர. அவ்வளவுதான். இங்க பாத்தியா, இவங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு டிரைனேஜுக்குள்ள விழுந்துதான் வந்திருக்கணும். என்னப்பா, என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? எங்க விழுந்தீங்க? என்ன பண்றீங்க? எதுக்காக கட்டி கடை உடைக்கிறீங்க? உங்க சண்டையெல்லாம் நீங்க பக்கத்து தெருவுல கொண்டு போய் வச்சுக்கங்க. என் கடைகிட்ட வேணாம். ஓட்டு பக்கத்துல இங்க இருந்து போங்க. என் கடையை சண்டை போட்டு உடைச்சு தள்ளிட்டாங்களே, மறுபடியும் உங்களை இந்த பக்கம் பார்த்தேன், அவ்வளவுதான். இவங்க இப்படி ஓடுறத பார்க்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு நிம்மதியாவும் இருக்குடா. இவங்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாத்தீங்களா சயின்டிஸ்ட், இப்ப இன்னொன்னு திறந்து வச்சிருக்காங்க. இந்த முனிசிபாலிட்டிக்காரனுங்க ஒரு வேலையை உருப்படியா செய்யவே மாட்டானுங்க போல. நான் எங்க போனாலும் அங்க ஒரு டிரைனேஜ் இப்படிதான் திறந்தே கிடக்கு. சரிவா மோட்டோ, இந்த மேட்டர் போய் சிங்கம் சேர்க்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துடலாம். இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இப்படி கண்ட நேரத்துல கண்ட இடத்துல ஓபன் பண்ணி வைக்கிறதுனால தானே பொதுமக்கள் கீழே விழுந்துடுறாங்க. ஏன் இதெல்லாம் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சரிவா மோட்டோ, போகலாம். அவங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அதுவும் சிங்கம் சார் கிட்ட. இந்தாங்க, இத புடிங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கம் சார், சிங்கம் சார், ஐயோம்மா, நான் அந்த முனிசிபாலிட்டி ஆளுங்களை ஜெயில புடிச்சு போட்டுருவேன். The name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சார், ஒரு 4 பேர் சேர்ல விழுந்து எழுந்திருச்சு கையில ஆயுதங்களோட இந்த பக்கமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது சார்?
சிங்கம் சார், இந்த சேத்துல விழுந்தவங்களா எதுக்காக என்ன துரத்துறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். நான் எந்த தப்பு பண்ணவே இல்லைங்க சார். நான் பண்ணதெல்லாம் திறந்திருந்த டிரைனேஜா மூடி விட்டுட்டு வந்து அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க எல்லாருமே அந்த மேன்வெல்ல நாங்க தான் ஓபன் பண்றதா நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏய், why fear when Swingam is here? Don't worry. நான் தான் இருக்கல, நான் என்னன்னு பாக்குறேன். ஏய், stop in the name of love. என்ன கேளுங்க. எப்பவும் நானே இதுல மாட்டிக்கிறேன். எப்பா கொஞ்சம் இருக்கப்பா. எதுக்காக துரத்தி என்னைய அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சொல்றோம், நீ மேனுவல மூடிடுற. ஆனா நாங்க உள்ளங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எவ்வளவு பெரிய வாய், கையில முட்டை பிரியாணி சாப்பிட்டீங்களா சார்? ஒட்டு பத்தலோ, நல்ல வேலை நல்ல வேலை, நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. சாரி பாக்ஸ் அண்ணாச்சி, நாங்க தெரியாதனமா உங்க மேல வந்து விழுந்துட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நாளா நான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணல, இன்னைக்கு எனக்கு பண்ணும் போல இருக்கு. கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டீங்க. சரி, ரெடியா இருக்கீங்களா? இந்த பாய்ங்க. ஏய் இந்த ஐயா உவா ஐயா. ஐயோமா, மோட்டு பத்துல உங்களால நானும் பிரச்சனையில மாட்டிக்கிறேன். மோட்டு பத்துல உங்களால எப்பப்ப சந்திக்கிறேனோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். உங்களை விட மாட்டேன். ஐயம்மா, ஜானி இப்போ தன்னோட ஸ்மார்ட்டான மூளையை யூஸ் பண்ணி இந்த மேன் ஹோல்ல மோட்டு பத்துலுவ விழ வைக்க போறான் பாருங்க. வர வர நம்ம எல்லாருமே வருத்தப்படாத அடி வாங்க ஒரு சங்கம் மாதிரி ஆயிட்டோம். இங்க பாத்தீங்களா, இன்னொன்னு திறந்து வச்சிருக்காங்க. இப்ப நான் என்னத்த பண்றது? டேய் பத்லு, இப்ப அத மூடலாமா மூடாம போலாமா ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா. சொல்லுடா. எப்பா ஏய் திரும்பி பார்த்துட்டு ஓடி வாங்க. இதுக்குள்ள இவங்கள தள்ளினாதான் சேத்துல விழுந்தா எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். சூப்பர், நல்ல விஷயம் பண்ணிட்டோம். நான் நினைச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் சேருக்குள்ள விழுந்துட்டாங்கடா. ஹாப்பி ஹாப்பி. என்ன இது? சேதுபதி படத்துல போட்ட செட்டு மாதிரியே இருக்கே. டேய் பத்லு, நம்மளுக்கு பழைய காலத்து புதையல் ஒண்ணு கிடைச்சிருக்குது போல. இங்க பாருடா. பழைய காலத்து ராஜா மகாராஜாவோட நகைகள் மாதிரி இருக்க மாட்டோம். இது அப்படியே தூக்கிட்டு போய் கட்டி நம்ம சிங்கம் சார் கிட்ட எடுத்துட்டு போயிடலாம். சிங்கம் சாருக்கு ஒரு போன் பண்ணிடுறேன். ஹலோ சிங்கம் சார், ஒரு ட்ரக் எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க சார். என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட ட்ரக் எடுத்துட்டு வர சொல்லுவேன்? என்ன பார்த்தா உனக்கு ட்ரக் டிரைவர் மாதிரி தெரியுதா? அது சரி, நான் எதுக்காக வரணும்? ஹலோ சார், சொல்றத மட்டும் செய்யுங்க சார். சீக்கிரமா வாங்க சார். மோட்டு பத்துலுவோட நண்பர்கள் அவங்கள காப்பாத்த இங்க வந்துட்டாங்க. சேத்துல விழுந்து ரொம்ப மோசமான நிலைமையில இப்ப மேல வர போறாங்க. நம்பர் 1, கேமராவை ரெடியா வச்சுக்க. அவங்கள நாம போட்டோ எடுக்கணும். மோட்டு பத்லோட ட்ரக் எடுத்துட்டு வரல, ஆனா டாக்டர் ஜட்காவும் அவரோட காரையும் கொண்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அதான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, நீங்களே பாருங்க. என்னோட 25 எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு தங்கம் வைரத்தை நான் பார்த்ததே இல்லையாப்பா. சூப்பரா. இந்தாங்க வைரம், இந்தாங்க முத்து, இந்தாங்க தங்கம், எல்லாத்தையும் புடிங்க. தூக்குங்க எல்லாரும் நல்லா தூக்குங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பட சகோதரா, புதையலால என் காரை நிரம்பி போயிடுச்சுப்பா. ஆமாப்பா. என்ன இது இப்படி ஆயிடுச்சு? இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க சேர்ல விழுவாங்கன்னு நினைச்சா புதையலோட இப்படி மேல வராங்களே. அட கோமாளி பசங்களா, என்ன எதுக்காகடா உள்ள தள்ளி விடாம விட்டீங்க? பாஸ் உங்களே இப்படி தள்ளி விட்டு இருந்தா நீங்களும் சேத்துல விழுந்திருப்பீங்கல்ல. ஆனா அவங்க புதையல்ல விழுந்திருக்காங்களே. எனக்கு மட்டும் எதுக்காக தான் இப்படி
நடக்குதோ தெரியல. சிங்கம் சார், நீங்க வரும்போது ட்ரக் எடுத்துக்கிட்டு தானே சார் இங்க வந்திருக்கணும். ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல அளவுக்கு அதிகமான புதையல் இருக்கு சார். ஐயோபா, இது கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க நகைகள் மோட்டு. இதுல உங்களுக்கு 10% இலவசமா கிஃப்டா கிடைக்கும். அந்த கிஃப்ட வச்சு நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். அவ்வளவுதான். என்ன அடிங்க, நல்லா அடிங்க. எனக்கு அடிதான் வேணும், என்ன நல்லா அடிங்க. ஒருவேளை உள்ள நான் மட்டும் விழுந்திருந்தா அந்த புதையில எனக்கு கிடைச்சிருக்குமே. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.